சாப்பிடுங்கம்மா. ஆத்தா ஈஸ்வரி தாய் மாறி தாய் ஏழைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்க்கணும், மன நிம்மதியை கொடுக்கணும், மன நிறைவை கொடுக்கணும். துன்பமே வாழ்க்கையில் வந்து உட்காந்துருக்க பிள்ளைக்கு என் தாய் துன்பத்தை தீர்த்து வைக்கணும். ஆத்தா ஈஸ்வரி வா, ஏழைக்கு இறங்கி வாங்க, கூப்பிட்டவர்களுக்கு ஓடிவாங்க. ஆத்தா ஈஸ்வரி அந்த குடும்பத்தில் எந்த செய்வனை பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை, அடுத்த வீட்டு தொல்லை, எதிரிய தொல்லை, மாண்டவ தொல்லை எதுவாக இருந்தாலும் வரணும். ஆத்தா ஈஸ்வரி என் பிள்ளைக்கு முடக்கமாக இருக்குது, யாரும் எதுவும் செய்வனை வச்சுருக்காங்களா என்ன ஆத்தா, யார் என்ன சூழ்ச்சி பண்ணி வச்சுருக்காங்களா, என் பிள்ளைக்கு வேலை இல்லைன்னு என் பிள்ளை மன வருத்தத்தோடு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கு. அம்மா நீ இருக்கிறப்ப எங்களுக்கு வறுமை எதுக்குன்னு வந்து கேட்குது. ஆத்தா ஈஸ்வரி சத்தியவா கட்டுப்பட்டு ஆத்தா தாய் மாறி தாய் இறங்கி வாத்தா, எந்த செய்வனை இருந்தாலும் எடுத்து எறிஞ்சிட்டு வா, எந்த பிள்ளை சூனியமாக இருந்தாலும் எடுத்து எறிஞ்சிட்டு வா, யார் என்ன பண்ணி என் பிள்ளைய முடக்கி வச்சிருக்கா. ஆத்தா ஈஸ்வரி வா தாய், என்னை பெத்தாம்மா எந்த கட்டாக இருந்தாலும் அவுத்து எறிஞ்சிட்டு வரணும், சத்தியவா கட்டுப்பட்டு வாங்க. பார்த்தா அவுத்தரித்தா உன்னால முடியாது, கட்டில் ஏத்தாக்கி உட்காந்து குடிச்சுக்கிட்டே இருக்க. அவுத்தரித்தா என் பிள்ளைக்கு தலை சுத்துதடா, உண்மையா பையாடா, இதெல்லாம் ஒன்று தலையை நிமிந்து உட்கார முடியல, தலையில் தான் சுத்துதுப்பா. சரியா, உடம்பாலையும் பிணி இருக்குது, மனசாலையும் இருக்குது. யார் என்ன பண்ணி வச்சாங்கன்னே தெரியல. நாங்கள் ஏன் திருவோடு எடுக்காத கதியா இப்போ இருக்கிறோன்னு கேட்டுட்டேன். சரியா, யாருக்கு எந்த பாவமும் அறியலை. நான் உண்டு, என் வேலை உண்டு, என் பொழப்புண்டு இருந்த மயன் இன்னைக்கு. ஆனால் எனக்கு வந்து விரட்டி அடிக்குது, கஷ்டமும் துன்பமும் துரத்தி அடிக்குது. யார்கிட்ட போய் சொல்லி அழுவன்னு தெரியலன்னு சொல்லிட்டேன். உண்மையா பையா, இன்னைக்கு மன நிம்மதி இல்லாமல் என் தாய் உன்னை தேடி வந்து உட்காந்துருக்கின்ற. எங்கள் கஷ்டம் இப்படியே இருக்குன்னு நினைக்கிறியா இல்லை தீர்த்துருவியான்னு வந்து கேட்க வந்திருக்க. உண்மையா பையா, இன்னைக்கு என் பிள்ளையோட செல்வாக்கு வந்து இன்னைக்கு எந்த குறையும் இல்லாமல் இருந்தவில்லை. இன்னைக்கு நீ பார்த்து 4 பேத்துக்கு வந்து கையெடுத்து கும்பிடுறவங்களுக்கு இந்தா 10 ரூபாயின்னு பசியாத்தின மையன். ஆனால் இன்னைக்கு வந்து ஓன் சேப்பை நீ தடவி பார்க்க வேண்டியதாக இருக்குது. யாராச்சும் எட்டத்துலேருந்து வர்றவங்களை பார்த்தா அச்சோ அவங்களுக்கு ஒரு காப்பி தண்ணி வாங்கி கொடுக்கணுமே, நம்ம கையில் படம் இல்லையேன்னு விலகி வர. உண்மையா பையா, இன்னைக்கு என் பிள்ளைக்கு வந்து வறுமை வாட்டி எடுக்குது, மன நிம்மதி இல்லாமல் பண்ணுது. என் குஞ்சோட காரையும் போட்டு ஆட்டுறேன். என் பிள்ளைக்கு கிறங்க ஆரம்பிச்சிருச்சு தாயி, அந்த கிறங்காரையும் இப்போ போட்டு என் பிள்ளைய வந்து முடக்கி பார்க்குறேன். சரியா, என் பிள்ளையோடைய சாதத்துக்கு அந்த அரசன் பிறக்கிற வரையுமே தடுமாறிக்கிட்டு என் பிள்ளை நிற்கணும். இந்த பொம்பளை பிள்ளை கரகத்துக்கு, இந்த தலைச்சம்பிள்ளை கரகத்துக்கே உனக்கு வந்து தடவித்தே இருக்கணும். அந்த அரசன் பிறக்கிறப்பத்தே நீ வந்து தலை நிமிந்து நிற்க முடியும். அதுவரை வாய்க்கும் கைக்குத்தான் வரும். சரியா, வாய்க்கும் கைக்கும் பசியும் பட்டினி மாத்தே நீங்கள் வரணும். உன் பிள்ளைய பிறக்கும் போது அந்த வறுமையோடதே அந்த பிள்ளை வந்து பிறக்கும். சரியா, நீ தவறு பெக்க போற பையன். சரியா, அது வந்து உனக்கு வந்து வறுமதே இப்போ இருக்கும். சரியா, ஏதோ பசிக்கிட்டே நீ சாப்பிட முடியும் தவிர 10 ரூபா நிரந்தரமா நீ பார்க்க முடியாது. உன் பிள்ளையோட கரையும் போட்டு ஆட்டுற. சரியா, தெரிஞ்சும் தெரியாம நீ செஞ்ச பாவம் சிலது உன்னை வந்து சுத்தி வருதுப்பா. சரியா, யாருக்கும் நான் எந்த பாவம் செய்யறேன்னு நீ நினைக்கலாம், ஆனா செஞ்ச பாவம்னு உன்னை தொடர்ந்து வருது. சரியா, யாருக்கு நம்ம செய்யலையே, நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் நீ உள்ளத்துல நினைக்கிற. சரியா, யாரையும் வந்து பகையா நினைக்க மாட்டேன், ஆனா இருந்தாலும் எதிரியா வந்து உனக்கு தானாவே மாறுறாங்க. நீ யாரும் எதிரியா நினைக்கிற வேணாம்னு நினைக்கிறப்பா, ஆனா வந்து அதுவே உனக்கு மாறுது. சரியா, நீ கண்ணிய மனம் முடிச்சு வந்திருக்க வீட்லயே மன வருத்தம் நிறையா இருக்கு. சரியாத்தா, அவங்களுடைய வருத்தமும் மன வருத்தமே நிறையா இருக்குது. சரியா, உன்னுடைய ஆணவம் அகம்பாவம் கொண்டவேன்னு சொல்லி உன்னையவே அவங்க வாயில் தூத்தி இருக்காங்க. சரியா, நீ நல்லாவே இருக்க மாட்டாமா, நாசமா போவடான்னு சொன்னாங்களா இல்லையா? உண்மையை சொல்லு. ஆமாத்தா, அந்த இதுவே உன்னை போட்டு இன்னமும் தொடர்ந்துக்கிட்டு வருது. அவகிட்ட வார்த்தை. சரியாப்பா, அவங்க சொன்ன அன்னைக்கு வார்த்தை வந்து உன்னை வந்து இப்போ சுற்றிக்கிட்டு நிற்கிது. கிரக்காரன் வரப்ப அவன் கூடி வந்து சேர்ந்து நின்றுக்கிட்டு உன்னை சுத்த விட்டுக்கிட்டு இருக்குது. சரியா, இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வேலைக்கு வான்னு கூப்பிடுவாங்க, மறு நிமிஷமே இல்லைன்றாங்க அந்த வார்த்தையை. சரியா, மனம் நொந்து போச்சு. இன்னைக்கு வந்து யார்கிட்ட போய் கை கட்டி நிற்கிறதுன்னு தெரியலை. சரியா, தெய்வத்தை தவிர நான் மனசிட்டு சொல்லி அழுக மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரியா, யாருக்கும் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து 10 ரூபா நான் பையனையே வச்சு பார்த்தேங்கிற. உண்மையா பையா, யாருக்கு நான் வந்து 10 ரூபா ஆயிட்டா 100 ரூபா தாளை எடுத்து கொடுத்தேவேன். 10 ரூபாயை கொடுக்க மாட்டேன், வச்சுக்கடான்னு சொல்லுவேன். பார்த்தவோட உன்னை கேட்டிருப்பாங்க, ஏன்டா 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறியாடான்னு கேட்டாங்களா இல்லையா?
கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து உன்னுடைய சாபமே உன்னுடைய பாவமானது சுற்றிக்கிட்டு வருதுப்பா. அவங்க போட்ட சாபம் அந்த கன்னி நீ கட்டி வந்திருக்க கன்னி வீட்டில் சாபம் போட்டிருக்காங்க. சரியா? நீ நல்லாவே இருக்க மாட்டேன் நாசமாத்தேண்டா போவேன்னு சொன்ன வார்த்தை அள்ளி எறிஞ்ச வார்த்தை இன்னுமே அந்த இடத்துலதே நிற்கிது. சரியா? இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை இந்த தாய் தீர்த்து வைக்கிறேன். என் குஞ்சுடைய கிரகத்தை நான் விலைக்கு கொடுக்குறேன். சரியா? என் பிள்ளையோட கிரகத்தை நான் விலைக்கு கொடுத்து மேற்கு திசையில் இருந்து உனக்கு வேலை வருதுப்பா. சரியா? அந்த வேலைக்கு போய்க்க. சரியா? கூப்பிடுவாங்க. அப்படி இருந்து கொஞ்ச நாளைக்கு வந்து நீ சிரமப்பட்டுத்தே இந்த பிள்ளையோட கிரகத்துக்கு வெளியேறணும். சரியா? அந்த கிரகக்காரன் வெளியேறப்ப உனக்கு கை நிறைய அள்ளி கொடுத்துட்டு வேறும். சரியா? இன்னைக்கு என் பிள்ளை பசியா பட்டினியா நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னு வருத்தப்படாத. இந்த தாய் உன் இடத்துல நிற்கிறி பத்திரி மரமாக உன் இடத்துல வளர வளர நான் வளர்ந்துக்கிட்டு வருவேன் உன் குடும்பத்தை வளர வைக்க. சரியா தாயி? இன்னைக்கு மன நிம்மதியை கொடுதாயின்னு வந்து உட்காந்துருக்குற. நான் செஞ்ச எந்த பாவமாக இருந்தாலும் தொலைச்சிட்டின்னு சொல்லிட்டேன். யாரையும் நான் நீ நிமிந்து வாக்கவும் மாட்டேன் யாருடைய சாபத்தையும் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்க. உண்மையா பையா? சொல்லுப்பா. என் வழி நீ நேர் வழின்னு சொல்லியிருக்க. நீ என் குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைன்னே நான் வாழ்வேன். யாரையும் நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். சரியா? என்னுடைய இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும். இனிமேல் தான் குடும்பம்தே வாழ்வின்னு சொல்லியிருக்க. தெரிஞ்சோ தெரியாம எம்பூட்டோ காசு நீ வரைய பண்ணிட்டேன். உண்மையா பையா? எவ்வளவோ அள்ளி எரிஞ்சிட்டேன். இன்னைக்கு அந்த காசு உன் சேப்புல இல்லாத பத்தே மனம் வலிக்குதுன்னு சொல்லியிருக்க. சரியா? படுத்துக்கிட்டு உன் கண்ணில் கண்ணீரத்தே விடுற. சரியா? கண்ணீர் மட்டும்தான் உன் கண்ணில் வரும். நீயா அழுது நீயா தொடச்சுக்கிற. யார்கிட்டையும் போய் உட்காந்து சொல்ல முடியல. நிமிந்த தலை இன்னைக்கு குனிஞ்சு போச்சு உனக்கு. இன்னைக்கு குனிஞ்ச தலையோடதே நீ நடந்து போற. நிமிந்து நடக்க முடியல உன்னால. எல்லாரும் கேட்குறா என்னடா இப்படி போறேன்னு கேட்டா பதில் சொல்ல வார்த்தை இல்லைன்ட்டு போயிடுவேன். சரியா? இந்த மாதிரிப்பா உன் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த தாயிட்ட வந்துட்டு தீராத பிரச்சனை தாய் தீர்த்து வைக்கிறீ. ஓ வரத்தை கேட்டு வாங்குப்பா. நினைச்சு வந்தேன் உங்களுக்கு தெரியும். கேள்வி பார்த்தாரு நிறைவேறணும் சாமி. நீதான் துணை இருக்கணும். நானே சொல்லிட்டீல. சரியா? வறுமையும் கஷ்டத்தையும் சந்திச்ச பின்னாடி உனக்கு எல்லாமே வெற்றி ஆயிரும் சொல்லியிருக்கீல. சொன்னில்லப்பா வெற்றியாக்கி கொடுக்குறீ. உன் உள்ளத்துல உள்ளது எதுவா இருந்தாலும் இந்த தாயிட்ட சொல்லிட்டேன். என்கிட்ட வர்ற நேரமும் அதைத்தையும் சொல்லிட்டு வர்ற. சரியா? நான் தீர்த்து வச்சு உன் தலையை நிமிந்து நடக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். சரியா? எப்பவுமே நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து ஆணவம் அகம்பாவத்துக்குரியவன் சொல்லுவேன். சரியா? யாருக்கும் அடிவடைஞ்சு போக மாட்டேன்னு சொல்லுவேன். நான் சொல்றதே சட்டம்னு சொல்லுவேன். சரியா? அடுத்தவன் சொல்ல ஒரு படி கூட கேட்க மாட்டேன். உண்மைதானேப்பா? இந்த தாய் தீர்த்து வைக்கிறீங்க புடி. என்னடாப்பா வாழ்ந்த பச்சரியா வந்துச்சா?